எனது அன்பு ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுமை அதிகமா இருக்கு. இவங்க நம்பிக்கைக்குரியவங்களா இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் அன்பா பேசுவாங்க, பழகுவாங்க. நம்மளுடைய ரிஷப ராசிக்காரங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷப ராசிக்காரங்க காதல்ல மிகுந்த உண்மையோட இருப்பாங்க. ஒருவரை தேர்ந்தெடுத்துட்டா அவங்க கிட்ட நீண்ட நாள் உறவைத்தான் இவங்க விரும்புவாங்க. இவங்க குடும்பத்தை மிகவும் முக்கியமா நினைப்பாங்க. வீட்டுல சண்டைகள் போட மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. யாராவது கோவப்பட்டாலும் இவங்க அமைதியா கடந்து போயிடுவாங்க அந்த இடத்த விட்டு. ரிஷபராசிக்காரங்க பண விஷயத்துல சிந்திச்சு நடப்பாங்க. ₹1 செலவு பண்ணணும்னாலும் யோசிச்சுதான் இவங்க செலவு பண்ணுவாங்க. அதனால திருமணத்துக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவு. இவங்க தங்கள் துணைக்கு முழு நம்பிக்கையை கொடுப்பாங்க. அதே நேரத்துல பொறுமையோட பொறுப்போட நடந்துக்குவாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவங்க கோவப்பட மாட்டாங்க. பிரச்சனைகளை அமைதியா சமாளிக்க கூடியவங்களா நம்மளோட ரிஷப ராசிக்காரங்க இருக்காங்க. மொத்தத்துல நம்மளோட ரிஷப ராசிக்காரங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிலையா இருக்கும், நம்பிக்கையா இருக்கும், நீண்ட நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையா இவங்களுக்கு திருமண வாழ்க்கை இருக்கும். சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்கார அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. திருமணமானா 40 வருஷத்துக்கு மேல ஆணும் பெண்ணும் சந்தோஷமா மன நிறைவா வாழணும் அப்படின்னா உண்மையில நம்ம சரியான நபரை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம கண்ணீர் சிந்தக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால திருமணம் பண்ணும்போது நம்ம ஜாக்கிரதையா முடிவெடுக்கணுங்க. நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். சந்திரன் உச்சம் அடையக்கூடிய இடம் ரிஷப ராசியிலங்க. ரிஷப ராசியில பிறந்த ஆண்களும் பெண்களும் இம்ப்ரெசிவா இருப்பாங்க. அதாவது அல்ட்ரா சென்டிவ் அப்படின்னா சின்ன விஷயங்களையும் உள் மனசுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நயம் அப்படிங்கறது இவங்க கிட்ட இருக்கு. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத தடுக்கவே முடியாது. எந்த ராசிக்காரரா இருந்தாலும் திருமண வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு தலைவிதிய தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை ஒரு பணனா சம்பாதிக்கல, ஒரு பதவியெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். ஆனா எல்லா பணங்காசு இருந்தும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுகின்றவங்களுக்கும் திருமண வாழ்க்கை சரியில்லைனா அவங்க சம்பாரிச்ச காசு, பேரு, புகழ், அவங்களுடைய இளமை எல்லாமே வீணா போயிரும். சோ தலைவிதிய தீர்மானம் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் திருமணம். திருமணம் தான் நம்ம தலைவிதிய டிசைன் பண்ணது. அப்போ ரிஷப ராசிக்காரங்க மனசு உச்சம் பெறக்கூடிய இடம். திருமண வாழ்க்கைக்கும் மனசுக்கும் சம்பந்தம், நெருங்கிய தொடர்பு இருக்கு. மனம் சந்தோஷமா இருக்கணும்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும். மன விருத்தி அடைந்ததுக்கான திருமண வாழ்க்கை தேவைப்படுது. ரிஷபத்துக்கு எவ்வளோ ஸ்பெஷல் திருமணம். மற்ற ராசிக்காரங்களை விட ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்பவும் முக்கியம், ரொம்பவும் முக்கியம். அந்த திருமண வாழ்க்கை அமையறதுல ஒரு சிக்கல்கள் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா முக்கிய காரணங்கள் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரனுடைய இணைவுகள் ரொம்ப முக்கியமா பேசப்படுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சுக்கிரன் ராகுவோட இணைஞ்சிட்டார். சுய ஜாதகத்துல அவர் எங்க வேணா இருக்கட்டும் அப்படின்னா திருமணம்
அப்செக்ஷன் மூலியமாக நடக்கும். ரொம்ப ஒரே ஒரு ஸ்டைல்ல அப்படியே எந்த நல்லது கெட்டதும் புரியாம, எந்த நல்லது கெட்டதையும் பார்க்காம, அப்படி இவளைத்தான் திருமணம் பண்ணுவ, வயசு 56, இவளுக்கு 20 வருஷம் வித்தியாசம், சின்ன பொண்ணை பெரிய ஆளை போய் கல்யாணம் பண்ணா. சோ மனசுல புத்தி இயங்காம செய்யக்கூடிய திருமணங்கள் எல்லாம் இந்த திருமணங்களுங்க. ரிஷப ராசிக்காரங்களே, ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய கல்யாணங்கள் கடைசி வரைக்கும் 2 பேருக்கும் சுத்தமா செட் ஆகாது. நல்லா கவனிச்சு பாருங்க. 2 பேருக்கும் எலியும் பூனையும் போல தினமும் சண்டை, ஆனா பிரிவு கிடையாது. காலையில சண்டை போடுவாங்க, மத்தியானம் சண்டை போடுவாங்க, மாலை நேரத்துல குடும்பமா ஒன்னா சேர்ந்து நைட் பிலிம் ஷோ போயிட்டு மறுபடியும் காலையில சண்டை போடுவாங்க. இருக்கிறவங்க ஊரா மண்டைய பிச்சுட்டு மொட்டையாக்கி போய் இவங்க நல்லா சந்தோஷமா தான் இருப்பாங்க. இது சுக்கிரன் சனி இணைவு. ஊரு பூரா குழப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் எப்பவும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க, மறுபடியும் சண்டை போடுவாங்க. ஆனா லாஸ்ட் வரைக்கும் இவங்க பிரியாம இருப்பாங்க. இந்த உலகத்துல பிரச்சனை பண்ணாம பிரச்சனை இல்லாம கணவன் மனைவி அப்படின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை வராத ஒருத்தர் கணவன் மனைவியா இருக்கவே முடியாது. அது எந்த குடும்பத்துல இருந்தாலும் சரி, ரோட்ல தண்ணி பிடிச்சு சண்டை போடுற குடும்பத்துல இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடும்பம் வரைக்கும் எல்லா கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை வரும். இப்ப சுக்கிரன் குரு இணைவு இருந்தா அந்த பிரச்சனைகள் எல்லாம் மீறி ஒரு உறவுல எது முக்கியம், எது நம்பிக்கை, அந்த நம்பிக்கையிலிருந்து வரக்கூடியது என்ன, அன்பு வரும். திரும்பி அன்பிலிருந்து நம்பிக்கை வரும், சுழற்சியா. சோ இந்த நம்பிக்கைத்தன்மை என்பது அந்த சுக்கிரன் குரு இணைவால உருவாகுது. ஆக இந்த 4 இணைவுகள் எப்போ ஒரு ரிஷப ராசிக்காரர்களுடைய ஜாதகத்துல இருக்கோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்குங்க, நிம்மதியா இருக்கும். ரிஷப ராசிக்காரங்களே, நீங்க அளவோட யோசிக்கணும், பலமோட வாழணும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உச்சம் பெறதுனால நைட் இவங்களுக்கு தூக்கம் வராது. லைட்டை போட்டுட்டு நைட்டு நேரத்துல யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மொபைல் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே விஷயத்த 10 விதமா யோசிச்சு பார்த்து தேவையில்லாம மனச குழப்பிக்காங்க. இது நாள் வரைக்கும் இவங்க வாழ்க்கையில யோசனைனாலதான் சந்தோஷம் இல்லாம போச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரப்போகுது. ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷப ராசியோடைய முக்கிய குறை பிடிவாதன்னு சொல்லலாங்க. நான் சொல்றதா சரி, நான் சொல்றது மட்டும்தான் சரி அப்படிங்கிற பிடிவாத குணத்தை நீங்க குறைச்சிக்கோணுங்க. அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாம இருக்காதீங்க. உங்க மனசுல உங்களுடைய துணையின் மீது அன்பு இருக்கும், ஆனா நீங்க வெளியில காட்டிக்க மாட்டீங்க. உங்களுடைய அன்பை வெளியில காட்ட பழகுங்க. பண விஷயங்கள்ல அதிகமா நீங்க கட்டுப்பாடு போடுவீங்க, அதிகமா சேமிச்சு வைப்பீங்க. ஆனா அதிக கண்ட்ரோல் இருந்தா துணையார்கிட்ட சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை வெளியில் இருக்கக்கூடிய யார்கிட்டையும் நீங்க சொல்லவே கூடாதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. எண்ணங்கள்ல மாற்றம் வருங்க.
திருமணத்துக்கு முன்னாடி நான் முக்கியம், திருமணத்துக்கு அப்புறம் நாம முக்கியம். முடிவுகள் எல்லாம் இருவரும் சேர்ந்திருக்க வேண்டி இருக்கும். ஒருவரை புரிந்து கொள்ளணும், அவருக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். இதனால உங்களுக்கிடையே மெச்சூரிட்டி அதிகரிக்கும். குடும்பம் செலவுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய செலவுகள், அப்படி உங்களுடைய செலவுகள் எல்லாமே அதிகரிக்கும். வாழ்க்கையில சீரியஸ்னஸ் இருக்கும், சந்தோஷத்தை விட கவலைகள் இருக்கும். அதையெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்க முடியுங்க. பணத்தை திட்டமிட்டு செலவு பண்ணணும். மேரேஜுக்கு அப்புறம் பிளான் பண்ணி நீங்க பணத்தை சேமிக்கணும். ஒரு இடத்துல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்பதான் பண தட்டுப்பாடு வரும்போது அந்த தட்டுப்பாட்டை உங்களால சமாளிக்க முடியும். உறவுகள் விரிவடையும். உங்களுடைய சமுதாயத்துல இருவருக்கும் திருமணம் நடந்த பிறகு உறவுகள் எல்லாமே நிறைய பேரு உங்களுக்கு சேர போறாங்க. உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் கல்யாணத்துக்கு அப்புறம் குறைஞ்சு போயிரும். எதை வேண்டுமானாலும் செய்யறது குறைஞ்சு போயிரும். உண்மையான துணை உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களோட இன்ப துன்பத்துல கலந்துக்குவாங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ரிஷப ராசிக்காரர்களே, திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. சந்தோஷம், கஷ்டம் எல்லாத்தையும் நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஒருவர் உங்களை புரிஞ்சுக்கிறாரான்னு தெரிஞ்சா உங்களுடைய கவலைகள் எல்லாமே குறையும். உங்களுடைய கவலைகளுக்கு அவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க. திருமணம் மூலமா ஒரு புதிய குடும்பம் உருவாகும். குழந்தைகள் மூலம் வாழ்க்கை நிறைவு அதிகரிக்கும். இருவரும் சேர்ந்து பிளான் பண்ணி வாழ்க்கை நடத்தலாம். சேமிப்பு, வாழ்க்கையுடைய செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே இரண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம். திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். சமுதாயத்துல திருமணம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய நிலையா இருக்கு. இந்த திருமணத்தின் மூலமா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அதிகமா நடக்க போகுது. அடுத்ததாக நம்முடைய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளுடைய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்றது நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலக போகுது. பணவரத்து திருப்தி தரப்போகுது. மன குழப்பங்கள் நீங்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் காரியங்களை சாதிப்பீங்க.
மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும், சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போகுது. கடந்த காலங்கள்ல இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைய போகுது. எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல வெற்றியை நீங்க பெற போறீங்க. இது நாள் வரைக்கும் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லையே அப்படின்னு நீங்க கண்ணீர் சிந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரிங்க, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.